ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அது கூடவே கீழ்த்திருப்பதியில கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட டைமிங் அப்படிங்கிறது மாறி இருக்குங்க. நிறைய பேருக்கு என்ன டைம் கொடுக்குறாங்க, ஸோ நம்ம என்ன டைம் போகிற மாதிரி பிளான் பண்ணலாம், இதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸடான டைம் இல்லை, ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி கொடுக்கறதுனால நிறைய பேருக்கு இந்த டைமுக்கு போனால் டோக்கன் வாங்கி சாமி பார்க்கலாங்கிற ஒரு பிளான் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ என்ன மாதிரி பேசிஸில் இப்போ கொடுத்துட்ருக்காங்க, எப்படி நம்ம போகிற நாட்களை பொறுத்து பிளான் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது கூடவே டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாங்க. நீங்களும் திருப்பதிக்கு ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆர்ஜித சேவாக்கள், அதாவது லக்கி டிப்ல யாராவது செலக்ட் ஆகி சுப்ரபாத சேவாவோ, தோமால சேவாவோ, அர்ச்சனாவோ, அஷ்டதள பாத பத்மாராதனாவோ, திருப்பாவாட சேவாவோ, இந்த மாதிரி சேவாக்களை யாராவது செலக்ட் ஆகி நீங்க தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா ஸோ ஒவ்வொருத்தரும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை டைம் பார்க்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த சேவாக்களுக்கு எலக்ட்ரானிக் டிப்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சேவாவோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் இந்த தரிசனங்கள் கிடைச்சிடாது. பல மாதங்கள் பல நாட்கள் ட்ரை பண்ணி தாங்க கிடைக்குது. அதனால ஒவ்வொருத்தங்களும் டைம் இருந்தது அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கஷ்டத்தை பார்க்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு கீழ்த்திருப்பதியில கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் அப்படிங்கிறது எப்பயும் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் 2 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலைங்க. கரெக்டாக எத்தனை மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 4 மணிக்கு மேலே, அதாவது 4 மணிக்கு தான் டோக்கன் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் 10,000 டோக்கன்ஸும், அதே மாதிரி திவ்ய தரிசன டோக்கன் ஒரு 2,000 டோக்கன் இந்த மாதிரி கொடுத்தாங்க. கரெக்டாக 4 மணிக்கு தான் டோக்கன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சுங்க. இப்போ நிறைய பேருக்கு இந்த எஸ்எஸ்டி டோக்கன் டைமிங் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு சீக்கிரமாக கொடுக்குறாங்க, ஒரு நாளைக்கு லேட் ஆகி கொடுக்குறாங்க. என்ன டைம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதே ஒரு கன்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் தாங்க இப்போ இருக்குது. டிடிடியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது வெள்ளி இல்லைன்னா சனி ஞாயிறு இந்த 2 நாட்கள் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, திங்களும் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி கூட்டம் எண்ணிக்கைலாம் அதிகமாக இருக்கும். அந்த நாட்களில் இந்த டோக்கனை ரொம்பவே சீக்கிரமாக கொடுக்குறாங்க. சில டைம் காலையில் கூட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கூட்டத்தை பொறுத்து அங்கே கவுண்டரில் எப்படி க்ரௌடு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து டோக்கன் சீக்கிரமாக இஷ்யூ பண்ணிடுறாங்க. இதுவே க்ரௌடு நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆவரேஜ் க்ரௌடு தான் அப்படின்னும் போது இவங்க மத்தியானம் 2 மணி 2 மணிக்கு மேலே 3 4 இந்த மாதிரி கூட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 4 மணிக்கு தான் டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. வியாழக்கிழமைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் அப்படின்றனால நிறைய பேர் தர்ஷனுக்கு வருவாங்க. கூடவே காலையில் திருப்பாவட சேவா இருக்கும், அதுக்கப்புறம் ஈவினிங்கும் சேவா இருக்குது, விஐபி தர்ஷன் இருக்குது. நேரடி சர்வ தரிசனத்தில் வர்றவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு சீக்கிரமாக தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கனை கேன்சல் பண்ணால் அந்த கொடுக்கக்கூடிய டோக்கனுக்கான டைமிங் அப்படிங்கிறது சேவ் ஆகும். அதை நம்ம நேரடி சர்வ தரிசனத்தில் வரவங்களுக்கு அந்த டைமை ஒதுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரையல் பேசிஸில் இது பண்ணியிருக்காங்க. நேற்று கொடுக்கல டோக்கன், இன்னைக்கு நாளைக்கான டோக்கன் கொடுத்தாங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் யாராவது நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிடைக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே அதில் உங்களுக்கு ஷேர் ஆகுங்க. சப்போஸ் நம்ம சேனலில் வீடியோ வரல அப்படின்னா கூட உங்களுக்கான தகவல்கள் தொடர்ந்து அதில் ஷேர் ஆகிட்டு இருக்கும். நிறைய பேர் யோசிப்பீங்க, முன்னெல்லாம் ரெகுலராக வீடியோஸ் வரும், இப்போ ரொம்ப கேப் விட்டு வருது அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க ரீசன்ட் வீடியோஸில். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2-3 மந்த்ஸாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, ஸோ அதனால ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிறதுனால என்னால் ரெகுலராக வீடியோஸ் ஷேர் பண்ண முடியல. நானும் ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் முடியல. அதனால தான் நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலில் அப்பப்போ கிடைக்கிற தகவல்களை நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை இமீடியட்டாக அதில் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு சில ஃபாலோவர்ஸ் எல்லாம் கூட நிறைய விஷயங்கள் அவங்க இப்போ தர்ஷன் போகும்போது ஃபேஸ் பண்ணுற விஷயம், அங்கே கரண்ட்டாக இருக்க விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா ஓரளவுக்கு உங்களோட தர்ஷனுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழ்த்திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்கள்ல தான் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. டைம் பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன மாறுதுங்க. ஸோ நீங்கள் வீக் டேஸில் திங்கள் செவ்வாய் இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மதியத்துக்கு மேலே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா க்ரௌடு நார்மலாக இருக்கும். இதுவே வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் க்ரௌடு அதிகமாக இருக்குன்னா ஏர்லியாக கூட கொடுப்பாங்க. ஸோ அது கொடுக்க ஆரம்பித்ததுமே நம்ம இங்கே ஷேர் பண்ணுவோம், நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட்லையுமே நம்ம டோக்கனோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்க முடியும். நாமளும் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட்
பண்ணதுமே எத்தனை மணிக்கு கொடுக்குறாங்க, எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குன்ற அப்டேட்டுமே ஷேர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் கீழ்த்திருப்பதிலேருந்து திருமலைக்கு போகிறீங்க அப்படின்னா பஸ் டிக்கெட் வந்து இப்போ எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் எடுக்கிறீங்க, ஏசி பஸ்ஸஸில் போகிறீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் எடுக்கும்போது உங்களுக்கு டிக்கெட்டோட காஸ்ட் வந்து கம்மியாகும். இதே அடல்ட்டுக்கு வந்து 110 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, சைல்டுக்கு வந்து 80 ரூபா, சீனியர் சிட்டிசனுக்கும் 80 ரூபா. சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு காட்டினீங்கன்னா அதில் நீங்கள் சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு அந்த டிக்கெட் வந்து கொடுப்பாங்க, ப்ரைஸும் வந்து கம்மியாகும். இதுவே அப் அண்ட் டவுன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபா தான் வரும். இல்லை நம்ம வந்து போகிறதுக்கு மட்டும் ஒரு கை எடுக்கிறோம், திரும்ப கீழே வர்றதுக்கு தனியாக எடுக்கிறோம் அப்படின்னா அடல்ட்டுக்கு வந்து 220 ரூபா வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் வந்து மற்ற கேட்டகரியும் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் எடுக்கும்போது நமக்கு ப்ரைஸ் கன்செஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதுவே நான் ஏசியில் போகிறீங்கன்னா அடல்ட்டுக்கு 90 ரூபா, சைல்டுக்கு 50 ரூபா, சீனியர் சிட்டிசனுக்கு 70 ரூபா. அப் அண்ட் டவுன் எடுக்கிறீங்க அப்படின்னா 160 ரூபாயும். இல்லை ஒன் வே மட்டும் நம்ம போகிறோம், அதாவது நம்ம ஒன் வே மட்டும் 90 ரூபா கொடுத்து போகிறோம், திரும்ப வர்றதுக்கு 90 ரூபானா நமக்கு 180 ரூபா வந்து செலவாகுது. இதுவே நீங்கள் அப் அண்ட் டவுன் எடுத்தீங்கன்னா 160 ரூபா தான் வந்து ஆகுங்க. இன்னைக்கு மத்தியானம் ஒரு 3 மணியோட ஸ்டேட்டஸ் படி நேரடி சர்வ தரிசனத்துக்கு சுமார் 18 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறது டிடிடியோட அப்டேட்டாக இருக்குது. இன்னைக்கு நேத்திர தரிசனம், நீங்களும் தர்ஷன் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். திருமலையில் வந்து பக்தர்களோட கூட்டம் தொடர்ந்து அதிகமாகிட்டு தாங்க இருக்குது. 27 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க. காலையில் 8 மணிக்கு அப்புறமா போகிறவங்களுக்கு காலையில் அப்டேட் படி 12 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈவினிங் வந்து 3 மணி அப்டேட் படி 18 மணி நேரம் ஆகுது. 300 ரூபா தரிசனத்துக்கு 3லேருந்து 4 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் வந்து ஆகலாங்க. நேற்று வந்து 78,067 பேர் வந்து தர்ஷன் பார்த்துருக்காங்க. இதுதான் வந்து தர்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட். அடுத்ததாக வந்து ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய டிடிடியோட கோவில்களில் நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து திருச்சானூரில் இருக்கக்கூடிய பத்மாவதி அம்மாவரி கோயிலும் அதோட இணைப்பில் இருக்கக்கூடிய கோயில்களில் ஜூலை மாதத்தில் என்னென்ன திருவிழாக்கள் வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஜூலை 3, 10, 17, 24 மற்றும் 31 ஆகிய வெள்ளிக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு திருச்சானூர் கோயிலோட 4 மாட வீதிகள் வழியாக அம்மன் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும். ஸோ பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்ரீ பத்மாவதி அம்மாவரி கோயிலோட ஃபெஸ்டிவலுங்க. அடுத்ததாக ஸ்ரீ பலராம கிருஷ்ண சுவாமி கோயிலில் ரோஹிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு திருச்சி உற்சவம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்ரீ சுந்தரராஜ சுவாமி கோவிலில் ஜூலை 5லேருந்து 7 வரைக்கும் அவதாரோற்சவம் வந்து நடக்கும். உத்திரபத்திர நட்சத்திரத்தை முன்னிட்டு ஜூலை 29ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு மேலே திருச்சி உற்சவம் நடைபெறும். அடுத்ததா ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமி கோயில் ஜூலை 17ஆம் தேதி அன்னைக்கு தட்சணாய புண்ணிய காலம் தொடங்குறதுனால மாலை 5 மணிக்கு மேலே திருச்சி பகவானுக்கான பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாட வீதிகளில் காட்சியளிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் திருச்சானூர் சீனிவாச கோயிலில் ஆகஸ்ட் 4, 11, 18 மற்றும் 25ஆம் தேதி வெங்கடேஸ்வர சுவாமி பெருமானின் மூல சன்னதிகளுக்கு அபிஷேகம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்பளையகுண்டாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு அஷ்டதலபாத பத்மாராதன சேவாவும், ஜூலை 8ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு அஷ்டோத்திர கலசாபிஷேகமும், ஜூலை 17, 24, 31 வெள்ளிக்கிழமைகளில் காலையில் 7 மணிக்கு வஸ்திர அலங்கார சேவை மற்றும் அபிஷேகம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜூலை 5, 12, 19 மற்றும் 26ஆம் தேதிகளில் காலையில் 8:15 மணிக்கு ஸ்ரீ பிரசன்ன ஆஞ்சநேயர் சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து டிடிடியோட இருக்கக்கூடிய அந்த சப்கோயில்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் என்னென்ன அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டிடிடி வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது ஒரு விஷயமாகவே செய்வாங்க. கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டக்கூடிய அந்த விஷயத்த வந்து செய்வாங்க இல்லையா, அது ரிலேட்டடாக டிடிடி வந்து ஒரு சேவையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஜூலை 3 நாளைக்கிலேருந்து வக்குலமாதா தேவி கோவில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வந்து அக்ஷர கோவிந்தம் அதாவது அன்னப்பிரசாதம் நிகழ்ச்சிக்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதா திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட இணை செயல் அதிகாரி வந்து சொல்லியிருக்காருங்க. புதன்கிழமை அன்னைக்கு அவர் அதிகாரிகளோட இணைந்து கோயிலுக்கு பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தையும் பக்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய வசதிகளையும் ஆய்வு செஞ்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில பேசின அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாளோட ஆசீர்வாதத்தோட வக்குலமாதா தேவியோட கருணையோட குழந்தைகளுக்கு வேதங்களின்படி சாஸ்திர பாடமும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரம்பரியமாக வேத மந்திரங்கள் முழங்க நடைபெறும் இந்த புனித நிகழ்ச்சியில் முதல் நாளில் பதிவு செய்த 25 குழந்தைகளையும் தங்கள் பெற்றோருடன் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து தேவியின் ஆசீர்வாதத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுறதா சொல்லியிருக்காங்க.
இந்த நிகழ்ச்சி தொடர்பா நடைபெறும் அப்படின்னும் இதில் பங்கேற்க விரும்புறவங்க முன்னாடியே பதிவு செய்யணும் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அக்ஷர கோவிந்தத்துல பங்கேற்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு இலவச அக்ஷர கோவிந்த கிட் வந்து வழங்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஜூலை 4ஆம் தேதி முதல் கோவில் அர்ச்சகர்களோட மேற்பார்வையில தினமும் 25 பேர் கொண்ட அந்த 2 குழுக்களா ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து வந்து கோவில் அர்ச்சகர்கள் இருக்காங்களா அவங்களோட மேற்பார்வைப்படி டெய்லியுமே 25 பேர் கொண்ட 2 குழுக்கள், அதாவது ஒரு ஷிஃப்ட்டுக்கு 25 அடுத்து 25 அந்த மாதிரி வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 50 பேர் அதை 25 பிரிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்களுக்கு எந்தவித சிரமங்களையும் சந்திக்காத வகையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம், பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அக்ஷர கோவிந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வக்கலமாதா கோவிலில் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதை வந்து நம்ம வந்து டைரெக்டாக போயிட்டு தான் புக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து வந்து 2 பேட்சஸாக வந்து பண்ண போகிறாங்க. ஸோ வந்து ஒரு 25 வந்து ஒரு பேட்சுக்கு மொத்தமாக ஒரு நாளைக்கு 50 குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது நிறைய பேருக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு ஊட்டுறது கோவிலில் கொண்டு போயிட்டு முறைப்படி வந்து செய்வாங்க. அப்படி செய்கிறவங்க இந்த மாதிரி நம்ம வக்கலமாதா தேவி கோயிலில் கூட நீங்கள் வந்து செய்யலாங்க. இப்போ வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நாளையிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது நடக்குது பார்த்தீங்களா, அதில் 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம வந்து போனோம் அப்படின்னா டைரெக்டாக கோவில்லையே இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா குழந்தைங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் இல்லைனா கார்டியன்ஸ் கூட அலோவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு கோவிலில் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சடங்காக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூலை 9ஆம் தேதி அன்னைக்கு மேல் சாத்துற கிளாத்ஸ் இருக்குங்களா, மேல் சாத்து வஸ்திரம், ஸோ இது எல்லாமே ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி சொல்லியிருக்காங்க. அது ரிலேட்டடாக உங்களுக்கு தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆக்ஷன் தான் சொல்லியிருக்காங்கங்க. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இதுக்கப்புறமா வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம், கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தர்ஷன் போகிறவங்க என்னைக்கு போகிறீங்க அப்படிங்கிறதையும் க்ரௌடு என்ன மாதிரி இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.